பரகூத்தனா தமிழ். இதை பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஹேர் பேக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹேர் பேக்கை பார்ப்போமா. அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்ச வெந்தயம் அண்டு கருவேப்பிலை இது ரெண்டுமே எடுத்திருக்கேன். அரைக்கும் போது நான் தயிர் சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் வெந்தயம் நான் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 2 நாளாக ஊறிட்டு இருந்தது. நல்லா ஊறிடுச்சு. அப்படி ஊறினா மட்டும்தான் இந்த மாதிரி கோல்டு கலர் தண்ணி கிடைக்கும். வெந்தயத்தோட தண்ணி பார்த்திங்கன்னா அப்படி கோல்டு கலரில் மாறிடுச்சு பாருங்கள். உண்மையாலுமே வெந்தயம் ஒரு கோல்டு தான் நம்மளோட ஹேருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இது கூடவே நம்ம கருவேப்பிலையை எடுத்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து நல்லா நைஸாக அரைக்கலாம். ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நான் தயிர் சேர்க்க போகிறேன். இது வீட்டிலே பிறகு ஊற்றின தயிர். இதையும் இப்போ அதில் சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக தான் நம்ம இப்போ இதை சேர்த்துட்ருக்குறோம். இப்போ பாருங்கள், நம்மளோட வெந்தயம் ஹேர் பேக் ரெடியாக இருக்குது. இதை அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சாதான் நம்மளோட முடியில் திப்பி திப்பியாக ஒட்டாது. அதனால் நல்ல ஸ்மூத் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அரைச்ச கருவேப்பிலை வெந்தயம் ஹேர் பேக்கை நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்னோடய பொண்ணோட ஹேரில் தான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் மஸ்ட்டு இருக்கணும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களோட ஸ்கேல்ப்பு ட்ரையாக இருக்கக்கூடாது. அதனால தான் ஆயில் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அப்படி அப்ளை பண்ணி நம்மளோட ஹேர் மாஸ்க்கை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஹேருக்கு ஒரு தேவையான அளவு ஸ்ட்ரென்த்தன் அந்த டேமேஜ் ஈஸியாக ஆகாது. அதனால தான் ஆயில் முன்னாடி இருக்கட்டும் அப்படிங்கிறத நான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த ஹேர் பேக்கை உங்களோட ஸ்கேல்ப்பு ஹேருன்னு சொல்லிட்டு ஃபுல்லுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஹேர் பேக்கை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வெந்தயம் ரொம்ப குளுமையாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். ஆனால் இது ரொம்ப பெஸ்ட் அண்ட் எஃபெக்டிவாக நம்மளோட ஹேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நான் இது சின்ன பிள்ளையிலேருந்து நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வெந்தயம் தான். அதனால தான் எனக்கு இப்போ 40 ஆகியும் என்னோடய ஹேர் அந்த அளவுக்கு நரைக்காமல் இருக்குது. நரைச்சிருக்கு, ஆனால் நிறையா நரைக்கல. வெந்தயத்தை அப்ளை பண்ணுறதுனால நம்மளோட ஹேர் திக்னஸை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும். ஹேர் க்ரோத்தை கூட நமக்கு அதிகப்படுத்தும். டேண்ட்ரஃபையும் கிளியர் பண்ணும். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி க்ரே ஹேரை வரவிடாமல் தடுக்கிறது இந்த வெந்தயம் தான். ஸோ எந்த ஹேர் பேக் போட்டாலும் இந்த வெந்தயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை. இது நம்மளோட ஹேருக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதும், ஈஸியாக சொல்லணும்னா கருகருன்னு வளர வைக்கிறதும் இந்த கருவேப்பிலையோட வேலை. அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர். இந்த தயிர் நம்ம ஸ்கேல்ப் எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி செய்யறது இந்த தயிர் தான். நம்மளோட ஹேருக்கு தேவையான அளவு மாய்ஸ்சரைசர் அண்ட் ஸ்ட்ரென்த்தனை கொடுக்கறதும் தயிர் தான். வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு பன் போட்டுட்டு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக் தான் அப்ளை பண்ணியாச்சு. இன்னும் என்னங்க அரைக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிட்ட அதே பொருள் இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். அதே தான் கருவேப்பிலை அண்டு கேர்டு இது ரெண்டுத்தையுமே எடுத்து ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி குடிக்க போகிறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட ஹேர் ஃபாலை உடனே நிறுத்த முடியும். இது எதுக்காக குடிக்கிறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருக்குது. முடி தொட நல்ல ஒரு திக்னஸ் வேணும். ஹேர் ஃபால் இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணால் இந்த இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.